நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி தொடர்பான பாடங்கள் எடுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம JEE மெயின்ஸ் நுழைவுத் தேர்வுக்கு எப்படி விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதலாவதாக கூகுளில் JEE 2026 என்று டைப் செய்து கொள்ளவும். பிறகு JEE மெயின் என்ற அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும். பிறகு லேட்டஸ்ட் நியூஸ் நோட்டிபிகேஷன் பாரில் கொடுக்கப்பட்டுள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் JEE மெயின் 2026 செஷன் 1 இஸ் லைவ் என்பதை கிளிக் செய்யவும். அதன் பிறகு JEE மெயின் 2026 செஷன் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டனை கிளிக் செய்யவும். முதலில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நாம் JEE மெயின்ஸ் நுழைவுத் தேர்வு தொடர்பான முழு விவரங்களை தெரிந்து கொள்ள டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் என்கிற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். விண்ணப்ப படிவத்தை தொடர கீழே ஸ்க்ரோல் செய்து கொடுக்கப்பட்டுள்ள செக் பாக்ஸில் கிளிக் செய்து கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் என்கிற பட்டனை கிளிக் செய்யவும். முதலாவதாக பர்சனல் டீடைல்ஸ். பல்வேறு விவரங்கள் கேட்கப்பட்டிருக்கும். அதற்கு நாம் நமது 10ஆம் வகுப்பு சான்றிதழில் உள்ளவாறு கவனமாக பதிலளிக்க வேண்டும். கேண்டிடேட்ஸ் நேம் என்ற இடத்தில் நமது பெயரை குறிப்பிடவும். ஃபாதர் ஆர் கார்டியன் நேம் என்ற இடத்தில் நமது தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயரை குறிப்பிடவும். மதர் ஆர் கார்டியன் நேம் என்ற இடத்தில் நமது தாய் அல்லது பாதுகாவலரின் பெயரை குறிப்பிடவும். கேண்டிடேட் டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் நம்முடைய பிறந்த தேதியை சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக ஜெண்டர். இங்கு மேல், ஃபீமேல், தேர்ட் ஜெண்டர் என்று 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அதற்கு பொருத்தமான ஒன்றை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்ததாக கன்ஃபார்ம் பர்சனல் டீடைல்ஸ். இங்கு நாம் மேலே கொடுத்தவாறு நம்முடைய பெயர், தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர், தாய் அல்லது பாதுகாவலரின் பெயர், நமது பிறந்த தேதி, ஜெண்டர் ஆகியவற்றை பூர்த்தி செய்ய வேண்டும். இதனைத் தொடர்ந்து பிரசன்ட் அட்ரஸ். இங்கு நாம் தற்போது வசிக்கக்கூடிய முகவரியை நாடு, மாநிலம், மாவட்டம், பின்கோடு உட்பட அனைத்தையும் சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அட்ரஸ். இமெயில் அட்ரஸ் என்ற இடத்தில் நாம் தற்போது பயன்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிட வேண்டும். கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் என்ற இடத்திலும் நாம் முன்பு குறிப்பிட்ட மின்னஞ்சல் முகவரியையே குறிப்பிட வேண்டும். மொபைல் நம்பர் என்ற இடத்தில் நாம் தற்போது பயன்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் என்ற இடத்திலும் நாம் முன்பு குறிப்பிட்ட தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் என்பது கட்டாயம் கிடையாது. நாம் விருப்பப்பட்டால் மாற்று தொலைபேசி எண்ணை குறிப்பிட்டு கொள்ளலாம். அடுத்தபடியாக பெர்மனன்ட் அட்ரஸ். இங்கு நாம் நிரந்தர முகவரியை குறிப்பிட வேண்டும். நாம் தற்போது வசிக்கக்கூடிய முகவரியும் நிரந்தர முகவரியும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் சேம் ஆஸ் பிரசன்ட் அட்ரஸ் என்ற செக் பாக்ஸை கிளிக் செய்தால் போதுமானது. அடுத்தபடியாக சூஸ் பாஸ்வேர்ட். இங்கு பாஸ்வேர்ட் என்ற இடத்தில் நாம் ஒரு பாஸ்வேர்டை குறிப்பிட வேண்டும். அந்த பாஸ்வேர்ட் ஒரு நம்பர், ஒரு அப்பர் கேஸ், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு லோவர் கேஸ் லெட்டர் என்று 8 முதல் 13 கேரக்டர்களில் இடம்பெற வேண்டும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் என்ற இடத்தில் அதே பாஸ்வேர்டை குறிப்பிட வேண்டும்.
செக்யூரிட்டி கொஸ்டின் என்ற இடத்தில் பல்வேறு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். செக்யூரிட்டி ஆன்சர் என்ற இடத்தில் கேட்கப்பட்டிருக்கும் கேள்விக்கு சரியான பதிலை அளிக்க வேண்டும். நாம் தேர்ந்தெடுத்த செக்யூரிட்டி கொஸ்டின் மற்றும் நாம் அளித்த செக்யூரிட்டி ஆன்சர் ஆகியவைகளை மாணவர்கள் கட்டாயம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் பாஸ்வேர்டை மறந்துவிட்டால் லாகின் செய்வதற்கு இது நமக்கு உதவிகரமாக இருக்கும். பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேப்சாவை குறிப்பிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்துவிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து செக் பாக்ஸிலும் டிக் செய்துவிட்டு சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி டு வெரிஃபை மொபைல் நம்பர் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். பிறகு நாம் வழங்கிய தொலைபேசி எண்ணிற்கு வருகின்ற ஓடிபியை குறிப்பிட்டு சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கிளிக் செய்யவும். இப்பொழுது கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் செய்யவும். இங்கு பல்வேறு தகவல்கள் கேட்கப்பட்டிருக்கும். முதலாவதாக கான்டாக்ட் டீடைல்ஸ். இங்கு நாம் முன்பு கொடுத்த தகவல்கள் ஆட்டோஃபில் ஆகி இருக்கும். அதனை சரிபார்த்து விட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேப்சாவை குறிப்பிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு பர்சனல் டீடைல்ஸ். இதில் நமது பெயர், பிறந்த தேதி, ஜெண்டர் ஆட்டோஃபில் ஆகி இருக்கும். இன் கேஸ் ஆஃப் கேர்ள் கேண்டிடேட், ஆர் யூ ஒன்லி கேர்ள் சைல்ட் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் என்ற கேள்விக்கு நீங்கள் மாணவியாக இருந்தால் உங்களது பெற்றோருக்கு நீங்கள் மட்டும்தான் பெண் குழந்தை என்றால் எஸ் என்றும் அல்லது நோ என்றும் பதிலளிக்க வேண்டும். அடுத்ததாக நேஷனாலிட்டி. இங்கு நாம் இந்தியராக இருக்கும் பட்சத்தில் இந்தியன் என்று குறிப்பிட வேண்டும். ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி ஃப்ரம் வேர் 12th ஆர் ஈக்வலண்ட் பாஸ்ட் ஆர் அப்பியரிங் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்பதை கிளிக் செய்யவும். கேட்டகிரி என்ற இடத்தில் எந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் வகுப்பை சார்ந்தவர்களாக இருந்தால் ஓபிசி என்று குறிப்பிட வேண்டும். கன்ஃபார்ம் கேட்டகிரி என்ற இடத்தில் மீண்டும் நம்முடைய வகுப்பை குறிப்பிட வேண்டும். Do you have a valid and live category certificate issued by an authorized government office என்ற இடத்தில் மாணவர்களிடம் வகுப்பு சான்றிதழ் இருந்தால் எஸ் என்று குறிப்பிட வேண்டும். இங்கு கேட்டகரி சர்டிபிகேட் ஐடி ஆர் நம்பர், கேட்டகரி இஷ்யூ டேட், நேம் ஆஃப் தி அத்தாரிட்டி இஷ்யூயிங் தி கேட்டகரி சர்டிபிகேட் என்று 3 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். இதற்கு நமது வகுப்பு சான்றிதழில் உள்ளவாறு பதிலளிக்க வேண்டும். மாணவர்களிடம் கேட்டகரி சர்டிபிகேட் இல்லை என்றால் நோ, ஐ ஹவ் அப்ளைட் பட் வெயிட்டிங் தி சர்டிபிகேட் என்று குறிப்பிட வேண்டும். இங்கு கேட்டகரி சர்டிபிகேட் அப்ளிகேஷன் ரெசிப்ட் நம்பர், டேட் ஆன் விச் இட் இஸ் அப்ளைட், நேம் ஆஃப் தி அத்தாரிட்டி வேர் அப்ளைட் ஃபார் கேட்டகரி சர்டிபிகேட் என்று 3 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அதற்கு நமது வகுப்பு சான்றிதழின் அப்ளிகேஷன் நம்பர், அப்ளை செய்ததன் தேதி, இந்த 3 கேள்விகளுக்கும் வகுப்பு சான்றிதழில் ஏத்தவாறு பதிலளிக்க வேண்டும். ஆர் யூ எ டயபெட்டிக் என்ற இடத்தில் நாம் சர்க்கரை நோய் உள்ளவராக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்றும், இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் என்ற இடத்தில் நாம் நகர்ப்புறத்தில் வசித்தால் அர்பன் என்றும், கிராமப்புறத்தில் வசித்தால் ரூரல் என்றும் குறிப்பிட வேண்டும். ஆனுவல் ஃபேமிலி இன்கம் என்ற இடத்தில் நம்முடைய குடும்பத்தின் ஆண்டு வருமானத்தை குறிப்பிட வேண்டும். மோட் ஆஃப் பிரிப்பரேஷன் என்ற இடத்தில் நாம் எந்த வடிவத்தில் JEE மெயின்ஸ் நுழைவுத் தேர்விற்கு தயாராகிறோம் என்பதை குறிப்பிட வேண்டும்.
மீடியம் ஆஃப் ஸ்கூலிங் இன் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் என்ற இடத்தில் நாம் எந்த மொழியில் பயிலுகிறோம் என்பதை குறிப்பிட வேண்டும். பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேப்சாவை குறிப்பிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக டிசபிலிட்டி டீடைல்ஸ். இங்கு ஆர் யூ எ பிடபிள்யூடி ஆர் பிடபிள்யூடி பிடி கேண்டிடேட் என்ற இடத்தில் நாம் மாற்றுத்திறனாளி மாணவர்களாக இருந்தால் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். மாற்றுத்திறனாளி மாணவர்களாக இருந்தால் யூடிஐடி சர்டிபிகேட் அல்லது டிசபிலிட்டி சர்டிபிகேட் நம்மிடம் உள்ளதா இல்லையா அதன் தொடர்பான விவரங்களை குறிப்பிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேப்சாவை பூர்த்தி செய்து சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தது ஐடென்டிட்டி டைப் டீடைல்ஸ். இங்கு சூஸ் ஐடென்டிட்டி என்ற இடத்தில் பல்வேறு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் நமக்கு பொருத்தமான ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். உதாரணமாக ஆதார் என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள செக் பாக்ஸில் கிளிக் செய்து நம்முடைய ஆதார் எண்ணை ஆதார் நம்பர் மற்றும் கன்ஃபர்ம் ஆதார் நம்பர் என்ற இடத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும். பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேப்சாவை பூர்த்தி செய்து சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். இப்பொழுது நம்முடைய ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணிற்கு ஓடிபி அனுப்பப்பட்டிருக்கும். அதனை என்டர் செய்து மீண்டும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேப்சாவை குறிப்பிட்டு சப்மிட் ஓடிபி என்ற பட்டனை கிளிக் செய்யவும். தற்போது நம்முடைய ஆதாரில் உள்ள புகைப்படம் மற்றும் விவரங்கள் திரையில் வரும். இதனை சரிபார்த்துவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தது அப்பார் ஐடி. டு யூ ஹேவ் அப்பார் ஐடி என்ற கேள்விக்கு அப்பார் ஐடி நம்மிடம் இருக்கும் பட்சத்தில் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அப்பார் ஐடி என்பது ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரெஜிஸ்ட்ரி என்பதற்கான சுருக்கமாகும். இது மாணவர்களுக்கு அளிக்கப்படும் ஒரு அகாடமிக் அடையாள எண் ஆகும். இந்த எண் மூலம் ஒரு மாணவரின் கல்வி பயணம், பாடநெறிகள், சான்றிதழ்கள், மதிப்பெண்கள் போன்ற அனைத்தையும் ஒரே இடத்தில் டிஜிலாக்கர் மூலம் சேமிக்கப்படும். அடுத்தது எக்ஸாமினேஷன் சிட்டிஸ். இங்கு பேப்பர் 1 பிஇ ஆர் பிடெக், பேப்பர் 2A பிஆர்க், பேப்பர் 2B பி பிளானிங் என்று 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் நாம் எந்த பேப்பர் எழுத விரும்புகிறோமோ அதை தேர்ந்தெடுத்து கொள்ளவும். செஷன் ஆஃப் எக்ஸாம் அப்ளை ஃபார். இதில் செஷன் 1 என்ற செக் பாக்ஸ் ஆட்டோ டிக் ஆகி இருக்கும். பிறகு கொஸ்டின் பேப்பர் மீடியம் என்ற இடத்தில் நாம் எந்த மொழியில் தேர்வு எழுத விரும்புகிறோம் என்பதை குறிப்பிட வேண்டும். எக்ஸாம் ஸ்டேட் ஆர் சிட்டி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ற இடத்தில் நாம் தமிழ்நாட்டில் தேர்வு எழுத விரும்பினால் தமிழ்நாடு என்பதை கிளிக் செய்யவும். எக்ஸாம் சிட்டி என்ற இடத்தில் நாம் தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் தேர்வு எழுத விரும்புகிறோம் என்பதை குறிப்பிட வேண்டும். நமக்கு அருகாமையிலும் வசதியாகவும் உள்ள இடத்தை குறிப்பிட வேண்டும். எக்ஸாம் ஸ்டேட் சிட்டி செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ், ஃபோர்த் சாய்ஸ் என்ற இடத்திலும் தமிழ்நாடு என்று குறிப்பிட்டு எக்ஸாம் சிட்டியை குறிப்பிடவும். ஃபாதர் ஆர் கார்டியன் ஆக்குபேஷன் என்ற இடத்தில் நமது தந்தை அல்லது பாதுகாவலர் எந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறிப்பிடவும். ஃபாதர் ஆர் கார்டியன் குவாலிஃபிகேஷன் என்ற இடத்தில் நம்முடைய தந்தை அல்லது பாதுகாவலரின் கல்வி தகவல்களை குறிப்பிட வேண்டும். மதர் ஆர் கார்டியன் ஆக்குபேஷன் என்ற இடத்தில் நமது தாயார் அல்லது பாதுகாவலர் பணியை குறிப்பிட வேண்டும்.
மதர் ஆர் கார்டியன் குவாலிஃபிகேஷன் என்ற இடத்தில் நமது தாயார் அல்லது பாதுகாவலரின் கல்வி தகவல்களை குறிப்பிட வேண்டும். பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேப்சாவை குறிப்பிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தது குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். முதலாவதாக 10th ஆர் ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். இங்கு நாம் 10ஆம் வகுப்பு சான்றிதழில் உள்ள தகவல்களை பூர்த்தி செய்ய வேண்டும். பாஸ் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் பாஸ்ட் என்று குறிப்பிட வேண்டும். பிறகு இயர் ஆஃப் பாசிங் என்கிற இடத்தில் நாம் எந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்து முடித்தோம் என்பதை குறிப்பிட வேண்டும். குவாலிஃபையிங் எக்ஸாம் என்ற இடத்தில் 10th ஆர் ஈக்குவலண்ட் என்பதை தேர்வு செய்யவும். பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் என்ற இடத்தில் நாம் 10ஆம் வகுப்பு படித்த பள்ளி நகர்ப்புறத்தில் இருந்தால் அர்பன் என்றும், கிராமப்புறத்தில் இருந்தால் ரூரல் என்றும் குறிப்பிட வேண்டும். டைப் ஆஃப் ஸ்கூல் ஆர் காலேஜ் என்ற இடத்தில் நாம் 10ஆம் வகுப்பு எந்த பள்ளியில் பயின்றோம் என்று குறிப்பிட வேண்டும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் எந்த மாவட்டத்தில் நாம் 10ஆம் வகுப்பு பயின்றோம் என்பதை குறிப்பிட வேண்டும். ஸ்கூல் போர்டு என்ற இடத்தில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் என்பதை தேர்வு செய்யவும். ரிசல்ட் மோட் என்ற இடத்தில் பர்சன்டேஜ் என்று குறிப்பிட வேண்டும். டோட்டல் மார்க்ஸ் என்ற இடத்தில் 500 என்று குறிப்பிட வேண்டும். obtained மார்க்ஸ் என்ற இடத்தில் நாம் 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்ணை குறிப்பிட வேண்டும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆர் என்ரோல்மெண்ட் நம்பர் ஆர் ரோல் நம்பர் என்ற இடத்தில் நாம் 10ஆம் வகுப்பின் மதிப்பெண் சான்றிதழில் உள்ள ரோல் நம்பரை குறிப்பிட வேண்டும். ஸ்கூல் ஆர் காலேஜ் நேம் அண்ட் அட்ரஸ் என்ற இடத்தில் நாம் 10ஆம் வகுப்பு பயின்ற பள்ளியின் பெயர் மற்றும் முகவரியை குறிப்பிட வேண்டும். ஸ்கூல் ஆர் காலேஜ் அட்ரஸ் பின்கோட் என்ற இடத்தில் நாம் 10ஆம் வகுப்பு பயின்ற பள்ளி அமைந்திருக்கக்கூடிய முகவரியின் பின்கோடை குறிப்பிட வேண்டும். அடுத்தது 12th ஆர் ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ். பாஸ் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் அப்பியரிங் என்று குறிப்பிட வேண்டும். இயர் ஆஃப் பாசிங் என்ற இடத்தில் 2026 என்பது ஆட்டோஃபில் ஆகி இருக்கும். குவாலிஃபையிங் எக்ஸாம் என்ற இடத்தில் the final examination of the 10+2 system conducted by any recognized central or state board such as Central Board of Secondary Education, New Delhi, Council for the Indian School Certificate Examinations, New Delhi, etc. என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யவும். பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் என்ற இடத்தில் நாம் 12ஆம் வகுப்பு பயிலும் பள்ளி நகர்ப்புறத்தில் இருந்தால் அர்பன் என்றும், கிராமப்புறத்தில் இருந்தால் ரூரல் என்றும் குறிப்பிட வேண்டும். டைப் ஆஃப் ஸ்கூல் ஆர் காலேஜ் என்ற இடத்தில் நாம் அரசு பள்ளியில் பயின்றால் கவர்மெண்ட் ஸ்கூல் என்பதை தேர்வு செய்யவும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் நாம் 12ஆம் வகுப்பு எந்த மாவட்டத்தில் பயிலுகிறோம் என்பதை குறிப்பிட வேண்டும். ஸ்கூல் போர்டு என்ற இடத்தில் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் என்பதை தேர்வு செய்யவும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆர் என்ரோல்மெண்ட் நம்பர் ஆர் ரோல் நம்பர் என்ற இடத்தில் நமது 11ஆம் வகுப்பு சான்றிதழில் பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இங்கு குறிப்பிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேப்சாவை பூர்த்தி செய்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக அடிஷனல் டீட்டெயில்ஸ். ஆர் யூ எ ட்வின் அண்ட் போத் அப்ளைங் ஃபார் JEE Main 2026 என்ற இடத்தில் நாம் இரட்டையர்களாக இருந்து இருவருமே JEE Mains விண்ணப்பிக்கிறோம் என்றால் எஸ் என்றும், நாம் இரட்டையர்கள் அல்ல என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். பிளேஸ் ஆஃப் பர்த் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் நாம் எந்த நாடு, மாநிலம் மற்றும் மாவட்டத்தில் பிறந்தோம் என்பதை பூர்த்தி செய்ய வேண்டும்.
பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேப்சாவை ஃபில் செய்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக எமர்ஜென்சி கான்டாக்ட் டீடைல்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ். இங்கு நமது பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் மற்றொரு தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிட வேண்டும். நாம் அளித்த தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரிக்கு OTP அனுப்பப்பட்டிருக்கும். அதனை பூர்த்தி செய்து வெரிஃபை அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தது கேப்சர் போட்டோகிராஃப். இங்கு நாம் லைவ் கேமராவில் நமது புகைப்படம் படம் பிடிக்கப்படும். அதனை சரிபார்த்துவிட்டு அப்லோட் போட்டோகிராஃப் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இங்கு நமது புகைப்படம் நமது ஆதாரில் உள்ள புகைப்படத்தோடு ஒப்பிடப்படும். நமது தற்போதைய புகைப்படம் ஆதாரில் உள்ள புகைப்படத்தோடு மேட்ச் ஆக வேண்டும். இல்லையென்றால் ரீகேப்சர் லைவ் போட்டோ என்பதை கிளிக் செய்து மீண்டும் புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். புகைப்படம் மேட்ச் ஆன பின்பு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். அடுத்தது டாக்குமெண்ட் அப்லோட். நமது சமீபத்திய புகைப்படத்தை JPG அல்லது JPEG என்ற ஃபார்மேட்டில் 10 KB இலிருந்து 200 KBக்கு மிகாமல் அப்லோட் செய்ய வேண்டும். சிக்னேச்சர் என்ற இடத்தில் நமது கையொப்பத்தை JPG அல்லது JPEG என்ற ஃபார்மேட்டில் 10 KB இலிருந்து 100 KB சைஸுக்கு மிகாமல் அப்லோட் செய்ய வேண்டும். கிளாஸ் 10 ஆர் ஈக்குவலன்ட் சர்டிபிகேட் ஆர் மார்க் ஷீட் என்ற இடத்தில் நமது 10ஆம் வகுப்பு சான்றிதழை PDF ஃபார்மேட்டில் 50 KB இலிருந்து 300 KBக்கு மிகாமல் அப்லோட் செய்யவும். பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேப்சாவை பூர்த்தி செய்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செய்யவும். இறுதியாக ஃபைனல் சப்மிட். நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் சரியாக இடம்பெற்றுள்ளதா என்பதை சரிபார்த்துவிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள செக் பாக்ஸில் டிக் செய்துவிட்டு ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். பிறகு வெரிஃபை இமெயில் ID என்பதை கிளிக் செய்யவும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேப்சாவை பூர்த்தி செய்து சப்மிட் அண்ட் கெட் OTP என்ற பட்டனை கிளிக் செய்யவும். நமது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்பட்டிருக்கும் OTPயை குறிப்பிட்டு வெரிஃபை பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்ததாக ஃபீ பேமெண்ட். இங்கு ஆன்லைன் பேமெண்ட்டை கிளிக் செய்யவும். ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள 4 வங்கி கணக்கில் மட்டுமே பணம் செலுத்த முடியும். இதில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்த பிறகு ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். நாம் தேர்ந்தெடுத்த வங்கியில் நெட் பேங்கிங், கார்ட் பேமெண்ட்ஸ், அதர் பேமெண்ட் மோட்ஸ் என்று 3 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் ஏதாவது ஒன்று நம் வசதிக்கேற்ப தேர்வு செய்து கட்டணத்தை செலுத்தலாம். JEE நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளிக்கல்வித்துறையின் வாழ்த்துக்கள்.